இங்க யாலிமலன்ற ஊர்ல 2 இனமா இருக்கக்கூடிய செங்குட்டவனும் துர்காவும் காதலிக்க, துர்காவுக்கு செங்குட்டவனோட இனமான குரங்கணி இனத்துல இருக்கக்கூடிய யாழி சிலையை வணங்கணும்னு சொல்லி ஆசையா இருக்குன்னு சொல்ல, செங்குட்டவனும் ஊர் தலைவராவே எங்க அப்பா தான் இருக்கிறாருன்னு அவர்கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, அந்த சமயம் 2 பேருமே கிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப துர்காவோட இனமான அடிவாரத்து மக்கள் அங்க பதட்டமா ஓடி வந்து துர்கா கிட்ட உங்க அப்பாவை செங்குட்டவனோட அப்பா கொலை பண்ணிட்டான்னு சொல்ல, அங்கேயே 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இங்க அந்த யாழி சிலையை கொண்டு வந்துகிட்டு இருக்கிற செங்குட்டவனோட அப்பாவை அடிவாரத்தை சேர்ந்த ஆட்களும் துர்காவும் வழிமறிக்காங்க. வழிமறிச்சவன் நான் உன்னோட பையனை காதலிச்சதுக்காக நீ என்னோட அப்பாவை கொல்லுவேன்னு சொல்லி கேட்க, அவரு நான் உன் அப்பாவை கொலை பண்ணலன்னு சொல்ல வரதுக்குள்ள அவரே வெட்டிட்டு அந்த யாழிசிலையும் எடுத்துட்டு போயிடுறா. அங்க அந்த யாழிசிலையை மீட்டு கொண்டு வர செங்குட்டவன் அவங்க அப்பா வந்து பார்க்க, அவரு சாகர தருவாயில்ல துர்காவோட அப்பா எப்படி இறந்தாருன்ற ரகசியத்தை சொல்லிட்டு, நம்ம குடும்பத்துல என்ன நடந்தாலும் குரங்கணி கோயில் திருவிழா மட்டும் நிற்கவே கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிடுறாரு. இப்படி இந்த 2 இனத்துக்குள்ளேயும் 3000 வருஷமா இந்த யாழி சிலைக்காக சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது. பிரிஞ்ச 2 பேருமே அவங்கவுங்க இனத்துல தலைவராயிடுறாங்க. செங்குட்டவன் பொம்மின்ற பொண்ணை கல்யாணம் பண்ண, துர்காவோ இடும்பன்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறா. செங்குட்டவன் தலைவனா இருக்கக்கூடிய குரங்கணி மக்கள் கோயில் திருவிழா ஆட்டம் பாட்டுன்னு சொல்லி மகிழ்ச்சியா வாழ்றாங்க. ஆனா துர்கா தலைவியா இருக்கக்கூடிய அடிவாரத்து மக்கள் இன்னமும் நரபலி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலவே இந்த அடிவாரத்து மக்கள் அந்த குரங்கணி கோயிலுக்கு விடாதனால 2 பேருக்குள்ளயும் சண்டை வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் இவங்க இந்த வருஷமும் கோயில் திருவிழாவை நடத்துறதுக்காக எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப துர்காவோட கணவர் இடும்பன் செங்குட்டவனோட பொண்ணை பணைய கைதா வச்சு யாழி சிலையை கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வர செங்குட்டன் அவனோட சேனான்ற யானையோட வந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டுறான். அப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர் பிரதாப் தான் அங்க வந்து இவங்களை நான் போலீஸ்ல ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஆனா அவன் மேல செங்குட்டனுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் கோயில் திருவிழா வேலை நிறைய இருக்கிறதுனால செங்குட்டனும் ஒத்துக்கிறான். அவங்களை கூட்டிட்டு போற ஃபாரஸ்ட் ஆபீசர் நேரா கூட்டு துர்கா கிட்ட ஒப்படைக்கிறான். அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் இவங்கள வச்சு அந்த யாழி சிலை எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கான். இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் துர்கா கிட்ட நீங்க மட்டும் எனக்கு அந்த யாழி சிலை எடுத்து கொடுத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நீங்களும் அவங்கள மாதிரி வாழ்றதுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்றான். துர்காவோ இந்த வாட்டி மிஸ் ஆகாது, நானே களத்துல இறங்குன்னு சொல்லி கிளம்புறா. அங்க குரங்கணி மக்கள் குரங்கணி கோயில் திருவிழாவுக்காக நான் எல்லா வேலையும் வேகமா பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப செங்குட்டவனோட யானை மதம் பிடிச்ச ஊருக்குள்ள வந்து செங்குட்டவனோட பொண்ணவே தூக்கி வீசிட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிருது. இதுல அவனோட பொண்ணு இறந்து போக, பொண்ணு இறந்தாலும் தன்னோட அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக குரங்கணி கோயில் திருவிழா எதுக்காக நிக்க கூடாது நடத்துங்கன்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு அவன் அந்த சேனாவை தேடி போறான். காட்டுக்குள்ள சேனாவை தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு மயங்கி கிடக்கிறத பாக்குறான். அவளை மயக்கத்துல இருந்து எழுப்புறப்பதான் செங்கோடகனுக்கு இவ பிரதாப்போட பொண்ணுன்னும், பிரதாப் இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய யாழி சிலையை எடுத்துட்டு இந்த ஊரவே அழிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிறான். இவங்களும் ஊரை கூட்டி பிரதாப்ப பத்தி சொல்ல, ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கோயில் திருவிழாவை நிறுத்திடலாம்னு சொல்றாங்க. அப்பதான் செங்குட்டவன் அவங்க அப்பா சொன்ன ஒரு ரகசியத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்றான். என்னன்னா அந்த குரங்கணி கோயில் திருவிழாவை வச்சு மட்டும் அந்த யாழி சிலையை நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த யாழி சிலையை இதுவரைக்கும் நம்ம ஊர்ல இருந்து 3 வாட்டி திருடிட்டு போயிருக்காங்க. அப்படி திருடிட்டு போன எல்லாரும் இறந்தும் போயிருக்காங்க. கடைசியா துர்காவோட அப்பா கூட திருடிட்டு போகும்போது ரத்தவந்தி எடுத்து இறந்து போனாரு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நம்ம யாழி சிலையை யாராலையும் எடுக்க முடியாது சொன்னதுக்கு அப்புறம் ஊர்க்காரங்களும் திருவிழாவை நடத்த ஒத்துக்கிறாங்க. அதனால திருவிழாவும் நடக்க, அதே சமயம் பிரதாப்பும் துர்காவோட ஆளோட அங்க வந்துடுறான். வந்தவன் குரங்கணியை சேர்ந்த சில பெண்களை பணையக்கைதா பிடிச்சிட்டு வந்து அவங்களை மிரட்ட, அப்ப அந்த இடும்பன் தான் கோயிலுக்குள்ள போய் யாழி சிலையை எடுத்து வந்துடுறான். அப்ப அங்க வர பிரதாப்போட பாசு எடுமனை சுட்டுத்தல்ல, துர்காவுக்கு பிரதாப் பண்ண துரோகமே தெரியுது. அவங்களுக்கு யாழி சிலை கிடைச்சதுமே 2 இனத்தையும் ஒன்னடி அழிக்க போறாங்கன்றத தெரிஞ்சதுமே செங்குட்டுவன் கூட சேர்ந்து துர்காவும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. தனியா மாற்ற ஃபாரஸ்ட் ஆபீசரை துர்கா காலி பண்ண, சிலையை வாங்குறதுக்காக வந்த அந்த டீலரை நம்ம செங்கோடகன் காலி பண்ணிடுறான். ஒரு வழியா 2 இனமும் ஒன்னு சேர்றாங்க.